மாதிரி செயல்னு சொன்னா விடிசகருங்கிற பேர்ல எப்படி நோன்பு ஃபஜ்ருக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடணும். ஆனா இவங்க என்ன செய்யறாங்கன்னா, சில பேர் நைட்டு தூங்கிட்டு காலைல எந்திரிக்க முடியாம ஒரு 6 மணி ஒரு 5:45 ஃபஜ்ர் பாங்கு சொல்லி தொழுகைலாம் முடிஞ்சதுக்கு பிறகு திடீர்னு முழிப்பாங்க. ஆஹா ஃபஜ்ர் டைம் ஆயிடுச்சு, ஃபஜ்ர் டைம் வந்துருச்சு, இதுக்கு பிறகு என்ன பண்றது, சரி ஒரு செம்பு தண்ணி வேகமா குடி, இதுக்கு பேர் விடிசகரு, இதுக்கு குடிச்சிட்டா நீ நோன்பு ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில செய்யறாங்க. இப்படி ஃபஜ்ருக்கு பிறகு நம்ம சாப்பிட்டால் அந்த நோன்பு செல்லாது. ஃபஜ்ருக்கு முன்ன கூட்டி தான் நம்ம சாப்பிடணும். அப்படி ஃபஜ்ருக்கு பிறகு சாப்பிடுற மாதிரி ஒரு நாள் எந்திரிக்கிற மாதிரி சூழ்நிலை வருதா, அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, யதார்த்தமாவே இரவில் தூங்கும் செல்லும் பொழுதே காலையில எந்திரிச்சா நான் நோம்பாளியா இருக்கணும் அப்படின்னு மனசுல நிலங்கிட்டு தூங்கிக்க வேண்டியதான். நான் இந்த ரமலான்ல ஒவ்வொரு நாளும் எழுந்திருக்கும் போது நான் நோன்பு வைக்க முடியல இருக்கிறேன், நான் வெளியூர் இப்ப போறதா இருந்தா நோன்பு முடிச்சுக்கிறேன், அப்படி இல்லாட்ட நோன்பு வைக்கிற முடிவுல இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு நாள்லையும் நம்ம மனசுல நினைத்து கொண்டு உறங்குவோமே. ஆனால் காலையில் எந்திரிச்சு பாக்குறோம் ஒரு 5 மணி 4:30 இருந்தா நோன்பு வைக்கிற வாய்ப்பு கிடைச்சா நோன்பு சகர் சாப்பிடுவோம். சகர் சாப்பிட வாய்ப்பு கிடைக்கலையா ஒரு 5:30க்கு எந்திரிக்கிறோமா, நோன்பா கண்டினியூ பண்ணுவோம் தாக்கத்து இருந்தா. அப்படி இல்லாட்டி இன்னொரு நாள் வச்சுக்க வேண்டியதுதான். இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்.